வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். சொந்தடில் நம்ம இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, கலையரசன், பிரியாலயா, பெசன் ரவி, பிரேம்குமார் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற ட்ரெண்டிங் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, இதில் கலையரசன், பிரியாலயா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கப்புள் விளாக்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 3.5 மில்லியன் கிட்டத்தட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் பர்சனால் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் செய்யப்படுது. யூடியூப் எதனால் ரிமூவ் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியல. இப்போ இவங்க பொழப்பே யூடியூப்பை நம்பி தானே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது செஞ்சு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது, நம்ம அங்கே இங்கே லோனை வாங்கி தானே எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம், இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாருன்னே தெரியாத ஒரு நபர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் இருக்குது, அதை நீங்கள் விளையாடி ஜெயிச்சிங்கன்னா 2 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த விளையாட்டில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, இவங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் கலையரசன் ஆகட்டும், பிரியாலயா ஆகட்டும், 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சுங்க அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். கலையரசன் அவரோட இப்போ நடிப்பு திறமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே கொண்டு வந்திருக்காரு. மற்ற படங்களில் அவளுக்கு கொடுத்த ரோல் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குமா அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் அவர் இப்போ கொடுத்த ரோலை அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தில் குறிப்பாக அந்த கேம் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவிட் கேமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பைராக வச்சு பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்குவிட் கேம் வாடமே அங்கங்கே வரா மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸோட மியூசிக்கில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேமோட இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்போ எடுத்துருக்கோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் அங்கங்கே மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகுது. ஸோ இந்த படத்தில் இருக்கிற எண்ணிலே சாங், அந்த சாங் தாங்க இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டு கேம் வைக்கிறப்போ ஸ்டார்டிங்காக எல்லா விளையாட்டுமே ஈஸியாக இருந்தாலும் போக ரொம்ப கஷ்டமாக அது பற்றிலாம் மாறிடுது. குறிப்பாக சொல்லணும்னா கலையரசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் அழ வைக்கணும், அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரியாலயா வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா செடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முகம் சுழிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை அவங்க க்ளீனாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் பிரேம்குமார் அவரோட இப்போ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பெசன் ரவி அவங்க கொடுத்த கேரக்டரே அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு தேவையில்லாத வழவழா குழகா கூட ஒரு சோகமான பாட்டு ஒரு ஃபைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சு இந்த படத்தை நல்ல ஸ்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணி இந்த படத்தை பார்க்குற நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜான படம் தான் போல இது அப்படின்ற ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவே. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற அந்த செட்டு ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே ரகம் தான். ஸோ இந்த படத்துக்கு இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிச்ச ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகேப்பா ஏதோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தது. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்த வரலும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படம் பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். என்னை பொறுத்தவரைக்கும் 5க்கு இந்த படத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா 3.3 ஸ்டார் ரேட்டிங் தருவோம். ஒரு ஆவரேஜான படம். அது கலையரசன் படம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. எனக்கு பொறுத்தவரை ஒரு ஓகே வைக்கிறாங்க தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.